Yes, students. Good morning. So last class நம்ம வந்து மெத்தட் ஸ்டடி அந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்கார்டிங்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் மெத்தட் ஸ்டடி. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ப்ராசஸ் சார்ட், operation process chart, flow process chart, two-handed process chart, or left hand right hand process chart, multiple activity chart or man machine chart, flow diagram, string diagram. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சார்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு சார்ட் மூலமாக எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸில் வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் தான் அங்கே நான் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். ஸோ அதே மாதிரி டூ ஹேண்டட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சார்ட். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னா மேன் மெஷின் சார்ட். ஸோ அதனால் வந்து கொஸ்டின்ஸில் வந்து இதை ஒரு ஹெட்டிங்காக கொடுப்பாங்க, அதான் கேட்பாங்கலாம் கிடையாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஸோ இந்த மேன் மெஷின் சார்ட் அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ் சார்ட் சிம்பிள்ஸ். ஸோ வந்து ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ ஃபார் இதுதான் ஒரு டயக்ராம் இருக்குது அதுதான். ஸோ இது வந்து ப்ராசஸ் சார்ட் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் மூலமாக விவரங்களையும் விரைவாகவும் எளிதாகவும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேகமாகவே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அந்த சார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக போட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஆப்ரேஷன்ஸ். அந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து இந்த ரவுண்டு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக போட்டிருப்பாங்க, ரெக்டாங்குலராக போட்டிருப்பாங்க. அது வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு. இன்ஸ்பெக்ஷனாக அவங்களுக்கு தெரியுமில்ல, அந்த ஜாப்போட டைமென்ஷன்ஸ் அளக்குறது, பிறகு குவாலிட்டியாக தரத்தை செக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை நகர்த்தி கொண்டு போகிறோம். ஒரு இடத்துல இருந்து ஒரு உற்பத்திக்காக வந்து இப்போ வந்து ஒரு மெட்டீரியலாக இருக்குது, அந்த மெட்டீரியலை கொண்டு போய் நம்ம மிஷினில் லோடு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம அந்த பொருள்களை நம்ம கொண்டு போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம பாட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்ஷனே பண்ணாமல் நம்மளால் செய்ய முடியாது. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆர் டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஒரு பொருளை வந்து ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆப்ரேஷன் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே கொண்டு போகிற அந்த மிஷின்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு ஜாப் இருக்கும். அப்புறம் அந்த ஜாப்புமே வந்து என்ன பண்ணணும், வெளியே போனால் தான் இந்த ஜாப்பை போய் நம்ம அங்கே லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம டிலேன்னு சொல்லுவோம். இது ஏன் பயன்படுது அப்படின்னா, மேக்சிமம் வந்து எல்லா ஜாப்புமே வந்து ஒரே மாதிரியாக ஃப்ளோ ஆனால் தான் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஒரு ஜாப் 2 மணி நேரம் இருப்பாது, ஒரு ஜாப் வந்து 4 மணி நேரத்தில் கிடைக்கிது அப்படின்னா ப்ரொடக்ஷனு நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாப்புக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே நேரம் தான் எல்லா ஜாப்புக்கும் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டிலே ஆர் டெம்பரவரி ஸ்டோரேஜ்னு ஒன்று பயன்படுத்துவோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பொருளையோ ஒரு ஆட்களோ ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த இதுதான் போகணும். பட் ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், டிலே ஆகுது, டிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மிஷினிங் முடிந்து அடுத்த மிஷினுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு போய் ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா அடுத்த மிஷின்ஸில் வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா அந்த ஜாப் வந்து வெளியே போயிருக்காது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும்.
ஒரு நிமிஷம் டிலே ஆகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து டிலே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கிறது வந்து ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஜாப்ஸு, மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸு அந்த ப்ரொடக்ஷன்ஸு இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ வாங்குகிற மெட்டீரியலையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, தயாரித்த பொருட்களையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஆக்டிவிட்டி. சில இடங்களில் வந்து நம்ம வந்து 2 ஆக்டிவிட்டி ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லேத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பை வந்து நம்ம டேர்னிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம்னா மேலே இருக்கிற டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக ரவுண்ட் டைம் மெஷர்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அது மேலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டயல் கேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. டயல் கேஜ்னால் வந்து சும்மா அந்த இது மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ். ஸோ ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த நம்ம டேர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராடு வந்து லென்த்து ஈவனாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, பெண்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே சமயங்களில் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ், அதாவது ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே வந்து ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஆக்டிவிட்டீஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஒரு உற்பத்தி செயலில் நடைபெறும் அனைத்து ஆப்ரேஷன்ஸ்கள், இன்ஸ்பெக்ஷன்கள் இவைகளை பற்றி விளக்குவது தான் வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட், இல்லைன்னா அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம படத்துக்கு போவோம். ஸோ நம்ம வந்து உங்களோட படத்தில் இருக்கிறது வந்து புக்கில் வந்து இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரோட்டார், மோட்டார்ஸ், கவர்ஸு அந்த ஒரு மோட்ரு வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டருக்கு வந்து என்ன ஆகணும், முதல்ல கவர் வந்து வச்சுருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரோட்டார் தயாரிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டேட்டார் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடி தயாரிக்கிறாங்க. ஸோ வந்து எடுத்தோன்னே என்ன, பாடியை வந்து அவங்க வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸ்டெப் வந்து பாடியை தயாரிக்க போகிறாங்க. இதில் வந்து எல்லோ கலர் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ், க்ரீன் கலர் இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம்னு போவோம். பாடி வந்து நம்ம தயாரிக்க போகலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து புக்கில் இருக்குது, நான் என்னென்னு சொல்லிடுறேன். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். ஸோ பாடி தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டேர்னிங். ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபேஸ் டேர்னிங். அந்த ராடோட பாடி தயாரிக்கக்கூடிய அந்த இது வந்து ஃபேஸ் டேர்னிங் ஃபுல்லாகவே வந்து டேர்ன் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து போர் பண்ணுறாங்க, போர் டேர்னிங். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டேர்னிங். ஓகேங்களா, முடிஞ்சு. இந்த டேர்னிங் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆப்ரேஷன்ஸுக்கு போக மாட்டாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்து வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸுக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரில்லுனா என்ன, நம்ம வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் தான் ட்ரில்லு. ஸோ வந்து அது ஒரு ஓட்ட போடுறோம். ஸோ ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதையுமே வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா, நல்ல மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். முடிஞ்சா ஸோ அந்த ராடை வந்து டேர்னிங் பண்ணி முடித்து நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. எதுக்கு, இது வந்து பாடிக்கு. சரிங்களா. தென் அடுத்து ஸ்டேட்டார் போனோம் அப்படின்னா அதில் வந்து எண்டு கனெக்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. சரியா, விண்டு அண்டு எண்டு கனெக்ட் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வார்னிஷ் அடிக்கிறாங்க. ஸோ வார்னிஷு உங்களுக்கு தெரியுமில்ல, வார்னிஷ். ஸோ அதை வந்து வார்னிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேட்டாரை வந்து ரெடி பண்ணுறாங்க.
ஸோ அதையுமே வந்து நம்ம வார்னிஷ் அடித்து முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அது அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டாரில் வந்து டை கேஸ்ட் இருக்குது. டை கேஸ்ட்டை வந்து முதல்ல நம்ம தயாரிக்கணும். தயாரித்து முடிச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேனை வந்து அசம்பிள் பண்ணணும். ஃபேனை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்குரிய பேலன்ஸை வந்து வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு தென் ஃபர்தராக அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோம், அசம்பிள் செக்ஷனுக்கு போகிறோம். இது வரைக்கும் நம்ம அசம்பிள் பண்ணலை, அசம்பிள் செக்ஷனுக்கு போகிறோம். தென் அதுக்கு வேணால் வந்து நம்ம பாடி தயாரிச்சாச்சு, ஸ்டேட்டார் தயாரிச்சாச்சு, ரோட்டார் தயாரிச்சாச்சு. ஸோ மூணுமே என்ன பண்ணுறோம், நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் பாடியை தயாரிச்சுட்டு ஸ்டேட்டார் தயாரிக்கிறோம். தயாரித்து முடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக அசம்பிள் செக்ஷனில் போய் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் படத்தை பார்த்தா தெரியும், அந்த கீழே 8ன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து லைன் கனெக்ட் ஆகுதா, அதான் வந்து ஸ்டேட்டார் முடிஞ்சதுக்கான வேலை முடிஞ்சதுக்கான ஸ்டேட்டார். அதை வந்து நம்ம என்ன கொண்டு வந்து பாடியில் நம்ம அசம்பிள் பண்ணிடுறோம். மூணாவது என்ன பண்ணுறோம், ரோட்டரை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நேராக அதே இதில் வந்து மூணாவது அசம்பிளியாக பண்ண போகிறோம். ஸோ அந்த ரோட்டாரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டை கேஸ்ட் முதல்ல வந்து தயாரிக்கணும். தயாரித்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபேனை வந்து நம்ம வந்து அதில் அசம்பிள் பண்ணணும். பண்ணி மறுபடியும் அதையும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடணும். பண்ணி நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், கீழே வந்து நம்ம அசம்பிளிக்கு வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ அதையுமே வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர் போட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மூடுவாங்க. ஸோ ரோட்டார் ஸ்டேட்டார் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரை போட்டு மூடுவாங்க. ஸோ அந்த கவரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், டேனிங் பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அடுத்து மறுபடியும் ஒரு ட்ரில்லிங் பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அந்த கவர் தயாரிக்கிறதுக்குரிய எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த கவர் கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து எங்கே வர போகிறோம், அசம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட். ஸோ உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் இன்னும் கேட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சார்ட்டின் மேல் பக்கம் சார்ட்டின் பதிவாக்கப்படும் பொருள் பழைய முறையை அல்லது புதிய முறையாக செயல் விளக்கமாக இடம்பெற வேண்டும். இதெல்லாம் அந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ சார்ட்டின் வலது ஒடியில் ப்ரொடக்ஷன் முக்கிய பாகத்தை காட்ட வேண்டும், இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது தான். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம பாடியை தயாரிக்க போகிறோம், அதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் செஞ்சோம், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம எப்பப்போ செஞ்சோம், அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த படம் மூலமாகவே நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தை வச்சே நம்ம எழுதிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து என்னென்னா புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேனே. இப்போ வந்து நம்ம வந்து போல்ட்டு, நட்டு, வாஷர் 3 வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். சரிங்களா? போல்ட்டு, நட்டு, வாஷர். ஸோ உங்களுக்கு போல்ட்டு வந்து இந்த பக்கம் போட்டுக்க, அடுத்து நட்டு, வாஷர். சரிங்களா? அப்போ வந்து போல்ட்டு நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னா முதல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இப்போ டேனிங்கில் யூஸ் பண்ணுவோம். டேனிங்கில் வந்து முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபேஸ் டேனிங் பயன்படுத்துவோம். போல்ட்டுக்கு வந்து ஃபேஸ் டேனிங் பயன்படுத்திட்டு ஹெக்ஸாகனல் ஷேப்பை வந்து கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து லென்த்தானதை என்ன பண்ணுறோம், டேர்ன் பண்ணுறோம். ஹெட்டு வந்து ஒரு டயமீட்டரில் இருக்கும், கீழே இருக்கிற அந்த லென்த்து ராடு வந்து ஒரு டயமீட்டரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேனிங் பண்ணுறோம். மூணாவது டேனிங் பண்ணது என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணோம். ரெண்டாவது ஹெக்ஸாகனல் சைஸுக்கு வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஹெட்டை உருவாக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண டேனிங், அந்த ராடை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்குரிய ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுவாக வந்து போல்ட்டுக்குரிய ஒரு ஒர்க்கிங். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜாப்பை வந்து
ஃபேஸிங் பண்ணுறப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். தென் எக்ஸ்டர்னல் சைஸ் கொண்டு வரப்போ நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் ராடு வந்து கிரியேட் பண்ணுறப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் த்ரெட் வந்து நம்ம பண்ணணும். அப்பயுமே வந்து ஒரு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ரேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் 3 இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? 3 ஆப்ரேஷன்ஸ் 3 இன்ஸ்பெக்ஷன். இது வந்து எதுக்கு? போல்ட்டுக்கு. தென் நட்டுக்கு போகலாம். நட்டுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், ஃபேஸிங்கு. வந்து ஃபேஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் கட்டிங்கு, தென் அதுக்கப்புறம் ஒரு கட்டிங், அதாவது டேனிங், ஒரு டேனிங். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? இப்போ நட்டில் வந்து நம்ம இன்டர்னல் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசர் வந்து சும்மா ஒரு 2 mm இல்லைன்னா 3 mmக்கு ரவுண்டாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ என்ன ஒரு கட்டிங் பண்ணுறோம், தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸிங் பண்ணுறோம். ஃபேஸிங் பண்ணி முடிச்சுட்டு கிரைண்டிங் மிஷினில் வச்சு ஃபேஸிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹோல்ட் பண்ணிடுறோம் வாசருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த போல்ட்டு நட்டு வாசரை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சம்மரியில் வந்து போட்டுக்கலாம், ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு, இன்ஸ்பெக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சம்மரியில் போட்டு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறோம், போல்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபேஸிங் பண்ணுறோம், அடுத்துட்டு ஒரு டேனிங் பண்ணுறோம், எனக்கு எக்ஸ்டர்னல் டேனிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கட்டிங், அது மாதிரி எல்லா ராடு கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு, எக்ஸ்டர்னல் த்ரெட்டு தயாரிக்கிறோம், பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இது வந்து 5 ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பண்ணுறப்ப 4 இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு ஒன்றுமே இல்லை, முதல் ஃபேஸிங்கு ஒரு நல்ல ரவுண்டாக வர மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் கட்டிங்கு, அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இன்டர்னல் த்ரெட்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், எத்தனை த்ரெட்டாக விழுந்துருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியாச்சு. நம்ம அது என்ன, வாசர் சிம்பிள் தான், வாசர் ரவுண்டாக ஒரு ஆளை வந்து கட் எடுக்கிறோம், ஒரு 2-3 mm கட் எடுக்கிறோம். அதை வந்து நல்லா கிரைண்டிங் மிஷினில் வச்சு நல்லா பண்ணிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு ஸோ நடுவில் வந்து ஒரு ட்ரில் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டே தான் வரணும். ஸோ சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஜாப்போட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம் ஜாப்பை. ஸோ இந்த சிஎன்சியில் படிச்சிருப்பீங்க, சிஎம்எம் அப்படிம்பாங்க, சிஎம்எம் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின்ஸ் அப்படின்னு. ஸோ அது என்ன ஆகும்னா, இந்த சிஎன்சி மிஷின்ஸில் வந்து டூல் மூவ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயங்களில் வந்து இந்த டூல் வந்து என்ன ஆகும்னா, இப்படி ஜாப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கீழே, இந்த டேபிளில் வந்து ஜாப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டூல் எப்படி மூவ் ஆகி ஆப்ரேஷன்ஸ் செய்யும், இல்லைன்னா ஜாப் வந்து மூவ் ஆகும் இதில் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்எம்மில் வந்து என்ன ஆகும்னா, சிஎம்எம் வந்து செஞ்ச ஜாப்பை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறதுக்கு, மேலே வந்து இருக்கக்கூடிய ஹோல்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து சிஎம்எம் அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை வந்து மேலே வச்சு மூவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஜாப்போட டைமென்ஷன்ஸு எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.